வயநாட்டில் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இந்தியாவின் நில அதிர்வு மைய இயக்குநர் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா தந்தி டிவிக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை சதீஷ் மணியிடம் கேட்கலாம். சதீஷ் மணி, அந்த விளக்கம் தொடர்பான முழு விவரங்களை. வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு காரணமாக கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டோர் பலியாகி அந்த மீட்பு பணிகள் கிட்டத்தட்ட முடிய நிலையில இன்றைக்கு திடீரென வயநாடு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது போன்ற ஒரு பலத்த சத்தம் மற்றும் அதிர்வு உண்டானதால் பெரும் பதட்டம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக அந்த அப்புறப்படுத்தும் வேலைகளிலும் மாவட்ட நிர்வாகம் இயங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில வயநாடு ஏற்பட்டது உண்மையிலேயே நிலநடுக்கமா நில அதிர்வா என்பது குறித்து தந்தி டிவிக்கு இந்தியாவினுடைய நில அதிர்வு மைய இயக்குனர் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா விளக்கம் அளித்திருக்கிறார். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செஸ்மாலஜி அப்படி சொல்லுவாங்க. ஒரு நிலத்துல எந்த ஒரு நிலநடுக்கமோ நில அதிர்வு ஏற்பட்டாலும் முதலாவதாக பதிவு செய்வது இந்த அமைப்பு தான். இவர்களிடம்தான் இந்தியாவினுடைய எந்த மாநிலங்களிலும் எவ்வளவு பதிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது உடனடியாக கண்டறியக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள்லாம் இவங்ககிட்ட தான் இருக்கு. இந்த நிலையில இந்த நில அதிர்வு மைய இயக்குனர் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா வயநாடில் ஏற்பட்டுள்ள இந்த நில அதிர்வு குறித்து தந்தி டிவிக்கு ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் எந்த பகுதியில நிலச்சரிவு ஏற்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாமே கொஞ்ச காலகட்டமோ அல்லது சிறிது நாட்களிலேயோ அந்த இடங்களை நிலம் சமன் இல்லாத நிலையில இருப்பதால் நிலச்சரிவினால நிலம் சமன் இல்லாத நிலையில காணப்படும். எனவே இயற்கையே என்ன பண்ணணும்னா இந்த நிலத்தை சமன் செய்து கொள்ளும் வேலையில அதுவே தானாகவே இயங்கிக் கொள்ளும். அப்படி இயங்கிக் கொள்ளும் போது பாறைகளுக்கு இடையே ஏற்படுகின்ற உராய்வின் காரணமாக தான் பலத்த சத்தமும் அந்த அதிர்வும் உணரப்பட்டதாக இருக்கலாம் என்பதையும் அவர் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார். மேலும் நிலநடுக்கம் என்பது அடிப்படையானது ரிக்டர்ல 3.5 அளவுக்கு பதிவானாதான் அது நிலநடுக்கமாக கருதப்படும், உணரப்படும். அதற்கு குறைவான எதுவுமே நிலநடுக்கத்தில் வராது என்பதையும் தெரிவித்திருக்காங்க. மேலும் வயநாட்டில் நிலநடுக்கம் ஏற்படவில்லை, ரிக்டரிலும் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட இரண்டு இடங்கள்ல தான் 3.5 அளவுக்கு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. இதுவும் மிக ஒரு அடிப்படையான ஒரு நிலநடுக்கம் தான். இதனால எந்த ஆபத்தும் வராது. ஆனால் வயநாட்டில் நிலநடுக்கம் ஏற்படவில்லை என்பதையும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ரிக்டரிலும் அதுபோல இது எந்த வகையான ஒரு பதிவொலியும் ஏற்படுத்தவில்லை என்பதையும் இந்தியாவின் நில அதிர்வு மைய இயக்குனர் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.